ஒருத்தர் என்னடானா தூங்கிட்டே இருந்தார், இன்னொருத்தர் என்னடானா தூங்கவே விட மாட்டேங்கிறாரு. நமக்கு வாய்க்கிற தலைவர்கள் எல்லாம் அப்படி தான் அமைகிறாங்க. காலையில் 25% டாரிஃப்ங்கிறாரு, சாயங்காலமாக பார்த்தா இல்லை அதை நான் அடுத்த மாதத்துக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா 50% டாரிஃப்ங்கிறாரு. என்னையா இவர் சீரியஸாக பேசுகிறாரா அல்லது ஜோக் அடிக்கிறாரா அல்லது நெகோசியேஷனுங்கிற பேரில் சுற்றி இருக்கிற எல்லாரையும் குழப்புறாரா? நமக்கு ஒன்றும் புரியலை, மார்க்கெட்டுக்கும் ஒன்றும் புரியலை. இந்த எபிசோடில் அதை புரிஞ்சிக்க நாம் முயற்சி பண்ணுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக். டாரிஃப்ஸில் நிறைய நுவான்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ண முயற்சி பண்ணணும்னா புரிஞ்சதும் புரியாமல் போயிடும். அதனால் சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி கோர் கான்செப்ட்ஸை மட்டும் இங்கே பார்ப்போம். இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள் அரசியல் சார்பை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நடுநிலையில் இருந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள். நானும் நடுநிலையிலிருந்து விளக்க முயற்சி பண்ணுறேன். இந்த டாரிஃப்ஸ் பிரச்சனையை புரிஞ்சிக்க ஒரு எடுத்துக்காட்டில் இருந்து ஆரம்பிப்போம். இப்போ யூஎஸ் கார் கம்பெனி ஜிஎம் யூஎஸில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை மூடிட்டு மெக்சிகோவில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அதனால் யூஎஸ்க்கு என்ன பாதிப்பு? ஆயிரக்கணக்கான வேலை காலி. தனிநபருக்கு வேலை போச்சுன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பேரோல் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு பல வகையில் வருமானம் நஷ்டம். கவர்மெண்ட்டுக்கு தான் நஷ்டமே தவிர அந்த காரை மறுபடியும் யூஎஸில் விற்கிற ஜிஎம்க்கு லாபம். ஏன்னா மெக்சிகோவில் லேபர் காஸ்ட் சீப். அப்போ அவங்களால அந்த காரையும் சீப்பாக யூஎஸில் விற்க முடியும். ஸோ ஜிஎம்மோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மெக்சிகோவுக்கு மூவ் ஆனதுனால ஜிஎம்க்கு லாபம், யூஎஸில் சீப்பாக காரை வாங்குகிற கன்சியூமர்ஸுக்கும் லாபம். ஆனால் நஷ்டம் என்ன? யூஎஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையுது, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய டேக்ஸ் வருமானம் குறையுது. இந்த மாற்றத்தினால மெக்சிகோவுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாகும், டேக்ஸ் வருமானமும் அதிகமாகும். அதனால் இப்படி ஒரு மாற்றத்தினால அவங்களுக்கு லாபமே தவிர எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாற்றத்தினால அவங்க வருமானம் பாதிக்கப்படுது. அதை எப்படி ஈடுகட்ட? இப்படி வெளிநாட்டில் இருந்து உள்ளே இறக்குமதி ஆகிற சரக்குகளுக்கு வரி போடலாம். அதுதான் டாரிஃப்ஸ். அப்படி வரி போட்டால் மெக்சிகோ என்ன சொல்லும்? ஏன்பா நீயும் தானே எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற, நாம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம், நமக்குள்ள ஃப்ரீ ட்ரேடை வச்சுக்கலாம், நீயும் வரி போடாத நானும் வரி போடலை, நமக்குள்ள கணக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமும் போடுது. அதே தான் கனடாவும் பண்ணுது. இது நியாயமான டீல் தானே அப்படின்னு தோணுதுல? மெக்சிகோ எவ்வளவு யூஎஸ்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அதே அளவுக்கு யூஎஸும் மெக்சிகோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுனா இந்த வரி இல்லாத ஃப்ரீ ட்ரேட் நியாயமான டீல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான நிலவரம் எப்படி இருக்குது? போன வருஷம் மெக்சிகோவில் இருந்து யூஎஸ்க்கு வந்த எக்ஸ்போர்ட்ஸ் 466 பில்லியன். ஆனால் யூஎஸ்ல இருந்து மெக்சிகோவுக்கு போன எக்ஸ்போர்ட் 309 பில்லியன். 157 பில்லியன் வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்கு பேர் தான் ட்ரேட் டெஃபிசிட். ரெண்டு பேரும் அவங்க இறக்குமதிக்கு 25% டாரிஃப் போட்டு இருந்தாங்கன்னா யூஎஸ்க்கு அந்த ட்ரேட் டெஃபிசிட் 157 பில்லியனில் இருந்து 25% வரி லாபமாக வந்துருக்கும். ஆனால் இந்த ஃப்ரீ ட்ரேட்னால அந்த வருமானமும் யூஎஸ்க்கு இல்லை. இப்போ இது ஜஸ்ட் யூஎஸ்க்கும் மெக்சிகோக்கும் இருக்கிற ட்ரேட் டெஃபிசிட். உலக நாடுகள் மொத்தத்தையும் கணக்கில் எடுத்தால் யூஎஸோட மொத்த ட்ரேட் டெஃபிசிட் $1 ட்ரில்லியன் மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த $1 ட்ரில்லியன் சரக்கை லோக்கலில் யூஎஸ்குள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு 10% வரி வந்திருக்கும். அந்த வருமானம் இந்த ட்ரேட் டெஃபிசிட்னால நஷ்டம். 10% நான் சொல்கிறேன், உண்மையிலே அது எத்தனை பர்சன்டேஜோ அது கூடுதலாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். ஸோ டாரிஃப்ஸோட மெயின் ஐடியா இந்த $1 ட்ரில்லியன் ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்கணும். அதை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக அதனால் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வர்ற நஷ்டத்தை குறைக்கலாம். இந்த டாரிஃப்ஸ் மூலமாக வருஷத்துக்கு 300 பில்லியன் வரை யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதை நம்பாததும் உங்கள் இஷ்டம். சரி, அவர் சொல்கிற மாதிரி 300 பில்லியன் வருதுன்னே வச்சுப்போமே, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் சரி. ஆனால் இப்படி வரி அதிகமாக கட்டி இறக்குமதி செய்யப்படுற பொருட்களோட விலை மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? இப்போ ஜிஎம்ஏ எடுத்துப்போம். அவங்க மெக்சிகோலேருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுற காருக்கு 25% டேக்ஸ்னா அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை ஜிஎம்மாக பே பண்ணும். அவங்க என்ன பொது சேவையாக செய்கிறாங்க? ப்ரைவேட் பிஸ்னஸ்யா. அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை அப்படியே கன்சியூமர்ஸான நமக்கு பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போ ஜிஎம்மோட கார் விலை மார்க்கெட்டில் கூடிடும். அதே நேரத்தில் மொத்த காரையும் யூஎஸில் பில் பண்ணுற டெஸ்லா மாதிரிப்பட்ட கம்பெனியோட கார்ஸ் எல்லாம் ப்ரைஸ் நார்மலாக குறைவாக தான் இருக்கும். அப்போ கன்சியூமர்ஸான நாம் என்ன பண்ணுவோம்? லோக்கல் கார்ஸை வாங்க ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்காக யூஎஸில் பில் பண்ணப்படுற காரோட மார்க்கெட் ஷேர் அதிகமாகும். அப்போ ஜிஎம் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக இருக்க அவங்க ப்ராஃபிட் மார்ஜினில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவங்க கார் விலையையும் குறைக்கலாம். ஸோ இந்த டாரிஃப்ஸ்னால் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணப்படுற பொருட்களோட விலை கூடுமான்னு கேட்டால் அப்படி சொல்லிட முடியாது. அது எந்த மாதிரியான ப்ராடக்ட்,
அது லோக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுதா அப்படின்னு பல விஷயங்களை பொறுத்து அந்த பொருளோட விலை கூடலாம் அல்லது அதே ப்ரைஸில் இருக்கலாம். ஆனால் விலை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். ஸோ கண்டிப்பாக நம்மளை மாதிரிப்பட்ட கன்சியூமர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் ட்ரம்ப்போட ஆர்குமெண்ட் என்னென்னா, இது டாரிஃப்ஸ் போட்ட உடனே ஒரு தடவை நடக்கிற ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதோட இம்பேக்ட் இன்ஃப்ளேஷனில் ஒரு தடவை தான் வரும், அது தொடராது அப்படிங்கிறது அவரோட வாதம். இந்த டாரிஃப்ஸ்னால இன்னொரு முக்கிய அட்வான்டேஜ் யூஎஸ்க்கு இருக்குது. டாரிஃப்ஸ் இருந்தால் ஜிஎம் எப்படி யோசிக்கும்? மெக்சிகோவில் பில்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை, சீப் லேபரில் மிச்சப்படுத்துகிற காசை டாரிஃப் ஆட்டி இங்கே கட்ட வேண்டி வரும், அதுக்கு யூஎஸ்லேயே மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு ஜிஎம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை யூஎஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, புதுசாக மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆரம்பிக்க நினைக்கிற எல்லோரும் லோக்கலில் யூஎஸ்லேயே பில்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அந்த மைண்ட் ஷிஃப்ட்டுக்கே இந்த டாரிஃப்ஸ் ஒர்த்து தான் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. சரி, இந்த டாரிஃப்ஸ்னால யூஎஸ் பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு? பொருட்கள் விலை அதிகமானால் அதோட டிமாண்ட் மார்க்கெட்டில் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும், ஜிடிபி குறையும். அப்படி ஸ்லோ ஆகிற பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு யாரும் கடன் வாங்க மாட்டாங்க. அப்படி கடன் வாங்குகிற டிமாண்ட் குறைஞ்சா ட்ரெஷரி யீல்ட்ஸ், அதாவது வட்டி விகிதம், அது கீழே போகும். அதாவது ட்ரெஷரி கொடுக்குற வட்டி அது கீழே போகும். அது காணாதுன்னு எக்கனாமி ஸ்லோவாகி ரிசெஷனுக்கு போயிடக்கூடாதுன்னு ஃபெடரல் ரிசர்வும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம். அது இன்னும் ட்ரெஷரி யீல்ட்ஸை கீழே கொண்டு போகும். இது கொஞ்சம் சிவியர் ஆச்சுன்னா ரிசெஷனில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இங்கே நிறையவே இருக்குது. இதை ரிசெஷன் அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது, ஆனால் ட்ரெஷரி யீல்ட்ஸை கீழே கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரம்ப்பும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா ட்ரெஷரி யீல்ட்ஸ் கீழே போச்சுன்னா யூஎஸ் கவர்மெண்ட் பே பண்ண வேண்டிய வட்டி கம்மி, செலவு குறையும். அல்லது இதுக்கு நேர்மாறாக பொருட்கள் விலை கண்ணா அப்படின்னான்னு மேலே போய் இன்ஃப்ளேஷனை சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக்கலாம். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஃபெடரல் ரிசர்வ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலாம். அப்படி கூட்டினா எக்கனாமி இன்னும் ஸ்லோவாகி ரிசெஷனுக்கு போகலாம். ஸோ ரிசெஷன் ப்ளஸ் ஹை இன்ஃப்ளேஷன்னு ஸ்டாக்ஃப்ளேஷன் என்விரான்மெண்ட்டில் போய் மாட்டிப்போம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, ஆனால் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஸோ 2 சினேரியோலையுமே ரிசெஷனில் போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முயற்சியில் ரிசெஷன் வரலாம் அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்லியிருக்கிறார். ஆனால் 2வது ஸ்டாக்ஃப்ளேஷன் சினேரியோ ரொம்ப மோசமான சிச்சுவேஷன், அது நடந்துடக்கூடாது. இப்போ மார்க்கெட்டோட பயமும் அதுதான். யூஎஸ்க்கு தான் டாரிஃப்ஸ்னால இப்படி ரிசெஷன் வரலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கே தவிர 25% டாரிஃப்ஸ் எல்லாம் கனடா மெக்சிகோவுக்கு போட்டால் அவங்க பொருளாதாரம் கண்டிப்பாக ரிசெஷனுக்கு தள்ளப்படும். ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட 80% யூஎஸ்க்கு வருது. மெக்சிகோ ஜிடிபியில் அது கிட்டத்தட்ட 30%, கனடா ஜிடிபியில் அது கிட்டத்தட்ட 20%. அந்த வீக்னஸை தான் நம்ம ஆள் அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாரு. சரி, இப்போ பொருளாதாரத்தை ரிசெஷனுக்கு தள்ளுற அளவுக்கு ஏன் ட்ரம்ப் ரிஸ்க் எடுத்து டாரிஃப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அதுக்கு இப்போ அவ்வளோ அவசியம் என்ன வந்துச்சு? அதை புரிஞ்சிக்க நாம் யூஎஸோட பட்ஜெட் டெஃபிசிட்டை பார்க்கணும். அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க வருமானத்துக்கு மீறி எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பட்ஜெட் டெஃபிசிட். 2024 வரவு 4.9 ட்ரில்லியன், ஆனால் செலவு 6.75 ட்ரில்லியன், 1.8 ட்ரில்லியன் டெஃபிசிட். இது 2024 மட்டும் நடந்த விஷயம் இல்லை, வருஷா வருஷம் இதுதான் நடந்துட்டு இருக்குது. 2015 440 பில்லியனாக இருந்த டெஃபிசிட் 2024 1.8 ட்ரில்லியனாக கூடியிருக்குது. ஒரு வருஷம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்தா பரவாயில்ல, வருஷா வருஷம் துண்டு விழுந்தா என்னப்பா பண்ண? அதுவும் வருஷா வருஷம் அந்த டெஃபிசிட் கூடிட்டே போகுது. இப்படி வருஷா வருஷம் வர்ற எக்ஸ்ட்ரா டெஃபிசிட்டை எப்படி கவர் பண்ணுறாங்க? வேற எப்படி? கடன் வாங்கி தான். அதான் ட்ரெஷரிஸ் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, அப்படி கடன் வாங்கி தான் இதை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யூஎஸோட மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? $36 ட்ரில்லியன். இந்த கடனுக்கு வட்டி மட்டுமே 2024 $882 பில்லியன் பே பண்ணியிருக்காங்க. அதாவது 2024 வந்த 1.8 ட்ரில்லியன் டெஃபிசிட்டில் பாதி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இந்த டெஃபிசிட் வருஷா வருஷம் கூடிட்டே போகுது. இது சஸ்டைனபிளா? இது நம்ம வீட்டில் நடக்குதுன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறோம், ஆனால் 6.25 லட்சம் செலவழிக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா 1.25 லட்சம் கடன் வாங்கி சமாளிக்கிறோம். ஏற்கனவே 36 லட்சம் கடனில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சரி, அடுத்த வருஷமாவது செலவுகளை குறைக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் அதிகமாக செலவழிக்கிறோம். அதை சமாளிக்க இன்னும் அதிகமாக கடன் வாங்குகிறோம். இது எங்கே போய் முடியும்? பேங்க்ரப்சியில் போய் தான் முடியும். யூஎஸும் அதுக்கு விதிவிலக்கில்லை. இது தொடர்ந்தால் யூஎஸும் பேங்க்ரப்சிக்கு தான் தள்ளப்படும். இதை தடுக்க என்ன பண்ணலாம்? ஒன்று, யூஎஸ் கவர்மெண்ட்டோட வருமானத்தை கூட்டணும், அல்லது செலவுகளை குறைக்கணும். இவ்வளோ நாளாக வந்த கவர்மெண்ட் எல்லாம் இதை பற்றி பேசுவாங்களே தவிர இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுத்ததில்லை.
வருடா வருடம் செலவுகளை கூட்டிட்டு தான் போனாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற புது கவர்மெண்ட் இப்போ இருக்கிற சிஸ்டம் ஷார்ட் டேர்மில் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, லாங் டேர்மில் யூஎஸ் பட்ஜெட் டெபிசிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தீவிரமாக வருமானத்தையும் கூட்ட பார்க்குது, செலவுகளையும் குறைக்க பார்க்குது. வருமானத்தை கூட்ட ட்ரம்ப் டாரிஃப்ஸை கொண்டு வர்றாரு, அல்லது டாரிஃப்ஸை ஒரு காரணமாக வச்சு நெகோஷியேட் பண்ணி வருமானத்தை கூட்ட பார்க்குறாரு. செலவுகளை குறைக்க சரியான ஆள் யார்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸில் யோசித்து மார்ஸுக்கே ராக்கெட் விட தயாராக இருக்கிற ஈலான் மஸ்க். எதுலேயுமே ஸ்பெண்டிங்கை கட் பண்ணி சீப்பாக எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு ஈலானை பீட் பண்ணுற ஆள் யூஎஸில் கிடையாது. அவரையே டாஜ்னு சொல்லப்படுற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு தலைவராக போட்டு ஸ்பெண்டிங்கை கட் பண்ண வச்சிருக்கிறாரு ட்ரம்ப். சோஃபார் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியல. டூ ஏர்லி டு சே எனிதிங். வரும் நாட்களில் தான் அதோட இம்பேக்ட் நமக்கு தெரியும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் எல்லாம் நல்லா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் ப்ரொஃபஷ்னலாக இல்லை. பல பேரை அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. இது எங்கே போய் முடிய போதோ அப்படிங்கிற அன்சர்டென்ட்டி நிறையவே இருக்குது. அதைத்தான் நாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பார்க்குறோம். இவங்க பண்ணுற முயற்சிகள் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் மார்க்கெட் இப்படித்தான் வாலட்டைலாக இருக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். இனி வரும் நாட்களில் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜிடிபி ரிலேட்டட் டேட்டாவை மார்க்கெட் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும். அதில் இருக்கிற ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இதுவும் சிவியராகவே ரியாக்ட் பண்ணும். நாம் என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் கையில் காசு இருந்தால் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கோர் ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை டெய்லி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. டென்டிஸ்ட் கதை ஞாபகம் இருக்குதுல்ல? நாம் சும்மா இருந்தாலும் இந்த மீடியா நம்மளை சும்மா இருக்க விடுறதில்ல. இன்றைக்கி லெகசி மீடியா மொத்தமும் எதிர்கட்சி கையில் இருக்குது, ட்விட்டர் ஆளுங்கட்சி கையில். நீங்கள் எங்கே நியூஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ஒப்பீனியன் டோட்டலாக மாறுபடும். நடுநிலையில் இருந்து உண்மையிலே என்ன நடக்குதுன்னு ஃபேக்ட்ஸை பார்க்குறதுக்கு இன்றைய சூழ்நிலையில் ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதுக்கு நாம் முயற்சி பண்ணித்தான் ஆகணும். அடுத்த எபிசோடில் இன்றைய ஸ்டாக் மார்க்கெட் நிலவரம் பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.